ஹாய் ஹலோ, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையா? ஸோ அச்சு இந்த ஒரு பூக்காக பின்னாடி அலையறா. ஒரு வீடியோ பண்ண விட்றாளா, பூக்கள்ட்டு ஒரு வீடியோல எவ்வளோ பெரிய பூ வச்சிருக்கிறேன் நீ. இதே பூவும் சின்ன பூ தான் இருந்துச்சு. நான் அப்போ வச்சு கொஞ்சம் பாருங்க தான் இழுத்து கொஞ்சம் பெருசு பண்ணி கையில் கொஞ்சம் இழுத்து பெருசு பண்ணி விட்டுட்ருக்கேன் நான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஊரில் மழையா இல்லை மழை வர போகுதா இல்லை மழை பெஞ்சிட்ருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆக போகுது. எப்படி இடியோட ஒரு பெரிய மழையே இங்கே பெய்யும் நினைக்கிறேன். அச்சு அவள் ஏன் ஃபேஸ் கட்ட மாட்டேங்கிறா அப்படின்னா அவள் குளிக்கவே இல்லை. என்னன்னு தெரியல, குளிக்கவே மாட்டேங்கிறா. குளிக்கிறதுக்கெல்லாம் சரி குடிமாவா. அப்புறம் என் புடவை கட்டுறேன். இதுதான் என்னோட புடவை. இந்த புடவை எடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 3 வருஷமே ஆக போகுது. கொடுக்க முடியும். 3 வருஷமே ஆக போகுது. என்னோட பர்த்டேக்கு எங்கள் அக்கா எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அப்புறம் கூட நம்ம பண்ணாங்க. என்னோட அடுத்த பர்த்டேக்கு நான் என்ன எடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள். சுடியா சேலையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யாரில் அதிகமாக கமெண்ட் இருக்கோ நான் அதே சூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். ஓகே. அப்புறம் என்ன தெரியல, எனக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கத்தியோட அனுப்பிச்சுக்கிறேன் இந்த பூ கட் பண்ணுறதுக்கு. பூ பாருங்க இப்படி வாடி போயிருக்கு. எவ்வளோ பூ இருக்குதா பார்த்தீங்களா? வாட கிடையாது. பூ இங்கே இருக்கு. இவ்வளோ பூ இருக்கு. இந்த மண்டைக்கு இந்த பூ பத்தாதா? நான் இழுத்து இவ்வளோ பூ. நான் அந்த பூ பத்தாதுன்னு கேட்கல, வாடி போயிடுனால தான் கேட்குறேன். நான் பூவே வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ணுறதோட நான் பூ வச்சுக்கிட்டேன். நான் உண்மையாக சொன்னால் ட்ராமாவை கூட நான் பூ வைக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி கரெக்டாக நான் வைக்கவே மாட்டேன். சரி இன்னைக்கு வீடியோ இந்த மாதிரி பூவை பற்றி வர மாதிரி இருக்கிறதுனால நான் வச்சேன். இதே எனக்கு பூ மேலே அவ்வளோ விருப்பம்லாம் கிடையாது. கிடைச்சா அது அவ்வளோ. எனக்கு அப்படி இல்லை. இவ அப்படி இல்லை. நாங்கள் ட்ராமாவுக்கு போனால் கூட அங்கே இவ தான் பூவெல்லாம் பிச்சு வைப்பா. அப்போ எங்களுக்கு நான் இவ வச்சப்போ நாங்கள் மிச்சம் தான் நாங்கள் வைப்போம். அப்புறம் விழுப்புரம் நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மெசேஜில் வரும்னு நினைக்கிறேன். நல்லா மழை வர போகுது. நாங்கள் ஸ்டோரி இருக்கிற மழையை பாருங்கள். மழை வராதுன்னு நினைக்கிறேன். மழை வராது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாயில் எதுவுமே வர மாட்டேங்குது. சரி ஓகே பாய். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தெரியல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி என்னோடய மேக்கப்பெல்லாம் கரைச்சி மேக்கப்பெல்லாம் ஒன்றும் போடலை. சும்மா லிப்ஸ்டிக்கு ஒரு 5,000 மட்டும் தான் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் சாயுது பேன் கேக்கெல்லாம் பூசியிருக்கா. எருமை மாடு நிஜமாவே இல்லை. நானும் அதை பண்ணவே மாட்டேன். ட்ராமாக்கு மேக்கப் போடுறதே அதிசயம். அதே அவ்வளோக்கெல்லாம் பிடிக்கும். நான் மேக்கப்லாம் அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் என்ன சொல்கிறது, எங்கடி எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ பாய். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் போய் குளிச்சுட்டு பார்த்தீங்களா இவ்வளோ சின்ன பிள்ளை கிட்ட வந்து பேசுகிறாங்க. மூடு சொல்கிறதெல்லாம் கெட்ட வார்த்தையா? ஓகே பாய். பாய். கை ரொம்ப வலிக்குது. அதனால் எங்கள் வீட்டில் ஸ்டிக்கர் இருந்துச்சு. இந்த செல்ஃபி ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்துச்சு வீடியோ பண்ணுறதுக்காகவே. அது சமீபத்தில் உடஞ்சி போச்சு. அதனால வீடியோ
எடுக்கிறதுக்குனே ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. இவ சுத்தோ கூட மதிக்க மாட்டா. கொஞ்சம் வாடி இவ்வளோ பிடிச்சி அப்படியெல்லாம் இல்லை, நான் தூங்கிட்டு இருந்தனால தான் வரல. நிறைய பேர் கேட்குறீங்களே சமைக்கிட்டு தானே வீடியோ பண்ணுறீங்கன்னு. அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல்கிட்ட நான் கஷ்டப்பட்டு நிற்க வச்சு நான் வீடியோ பண்ணுவேன். இவ்வளோ கொஞ்சம் வாடினா வரக்கூட மாட்டேன். இவ்வளோ கூப்பிட்றதுக்கு பதிலாக நானே பண்ணிட்டு போயிடுவேன். அப்படியெல்லாம் நான் தூங்கிட்டு இருந்தனால வர மாட்டேன், அவ்வளோதான். ஏன்னா காலையிலேருந்து பொழுதுக்கு தூங்குறதான் வேலை. பார்த்தேன் ட்ராமாவுக்கு போனால் மட்டும் ட்ராமாக்கெல்லாம் போனால் எப்படி தெரியுமா, நாங்கள் வந்துட்டு 8 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்துடுவோமா. இவன் வந்துட்டு எப்படின்னா 7 மணிக்கெல்லாம் படுத்துக்கோன்னா சாயங்காலம் இருட்டானதுக்கு அப்புறமா ஒரு 8-9 மணி தான் இவன் தூங்கி எழுந்திருப்பா. நீ மட்டும் என்ன 3 மணிக்கு இல்லை 10 மணிக்கு கூட நாங்களும் இடத்துல தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நான் டைமெல்லாம் பார்த்துட்டு அது திரும்பி படுத்துருக்கேன். போய் இதெல்லாம் சுத்த போய் நம்பிடாதீங்க. நான் படுத்துட்டு சொல்கிறேன். அன்றைக்கி அப்படி இல்லை, படுத்துட்டு நம்மளால எந்திரிக்கவே மாட்டான். இவ்வளோ போய் 10 வாட்டி எந்திரின்னு தள்ளி விடணும். அதுவுமே வந்துட்டு பெட்டில் வந்துட்டு இப்போ பேனை படுத்துருவோம். என் மேலே கையை தூக்கி போடுறதுனே காடை தூக்கி போடுறதுனே 2-3 தடவை நான் இவ்வளாலேயே கட்டு விட்டு கீழே விழுந்துட்டேன். நான் ஐயோ அதனால கீழே விழுந்துட்டா. ஆனால் என்னால் கிடையாது, அவனே விழுந்துட்டா. அவன் ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டா, தூக்கத்தில் விழுந்துட்டா. யாரே ஒரு கனவு கண்டேன்னா புள்ளிக்குள்ள விழுறமா ஒரு கனவு கண்டேன். கீழே அப்படியே ஊதிட்டா. நானே பயந்து போயிட்டேன், என்னடா ஆச்சுன்ட்டு. இந்த மாதிரிலாம் சேட்டைங்க வீடு நடக்கும். எங்களுக்கு வந்துட்டு நிறைய வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை தான். ஆனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு இருக்காங்க, வரமாட்டாங்க. எங்கள் அக்காவெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டா. சும்மா எனக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் புடினா கூட நான் பிடிக்குமா அப்படின்னு 10 கேள்வி கேட்பா. இவ்வளோ நிற்க வச்சா வாயிரத்தெட்டு அது இது என்னென்னமோ பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு கடுப்பாகும் எனக்கு. அதனால இப்போ இன்ஸ்டாவில் அதிகமாக வீடியோவே போடுறது இல்லைன்னா சும்மா இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் பொழுதுக்கு வேலை இல்லாமல். இப்போல்லாம் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இதுப்போ என்ன ஹெல்ப்பு? ஓகே, ஒரு கை இருந்தால் தாண்டி இன்னொரு கை வேலை செய்யணும். நாங்கள் கூடிய சீக்கிரமே முடியல, அதிகம் கை ரொம்ப வாங்குறோம். கை வலிக்குது. கூடிய சீக்கிரமாக நாங்கள் ஸ்டிக்கு வாங்குகிறோம். இப்போ ஹெல்ப் இல்லாமல் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சொல்ல வந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, அது சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன ஊர் போகிறீங்கலாம் கேட்குறீங்க. நானும் நினைப்பேன் சொல்லணுமா. நாங்கள் அதிகமாக போகிற ஊர் வந்து நான் பவானி ஸ்டேட் தான், இல்லைன்னா நாமக்கல். இந்த மாதிரி நாங்கள் தான் போவோம். நாங்கள் வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக என்ன ஊர் சொல்கிறோம். அங்கேருந்து யாராக இருந்தீங்கன்னா அதனால் பக்கம் கண்டிப்பாக வாங்க. ஆமாம், பாய். நாங்கள் போயிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு சும்மா உட்காரத பாரு. டீ வேறு வேலையிலும் இல்லை, வேலை இருக்குது, துணி மடிக்கணும்ல, அது நீ தான் பண்ணுவோம். பொடி சரி. கை ரொம்ப வலிக்குது, முடியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஆமாம், ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்களுக்காக பாருங்கள், அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் தவறாக பிடிச்சிருந்தா மன்னிச்சிடுங்க. நாங்கள் எதுவும் சின்ன பிள்ளைங்க கை வடிச்சிட்ருங்க. ஓகே, பாய்.